friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா problem solving and Python programmingல unit 1 algorithmic problem solving பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அல்காரிதம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த வீடியோஸோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இது லெக்சர் நம்பர் 3. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோ சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோ சார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா flowchart is a graphical representation. ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு flowchart யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்னு பார்த்தா ஃப்ளோ லைன்ஸ். ஸோ இந்த ஃப்ளோ லைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸோ flowchartல இருக்கிற சிம்பிள்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோ லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து டெர்மினல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டெர்மினல் சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸோ ஃப்ளோ சார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்த டயக்ராம் பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கவும் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இந்த சிம்பிள். ஸோ அடுத்து இந்த ரெக்டாங்கிள் சிம்பிள் எதுக்குன்னா இது வந்து ப்ராசஸிங் சிம்பிள். ஸோ அர்த்தமெட்டிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ C = A + B இந்த மாதிரி அர்த்தமெட்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது இது வந்து டெசிஷன் சிம்பிள். ஸோ இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெசிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த சிம்பிள் கனெக்டர். ஸோ டெசிஷன் சிம்பிளுக்கு அப்புறம் எல்லா ஃப்ளோவையும் ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு இந்த கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஃப்ளோ லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கனெக்டரை நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இது வந்து சப் ஃபங்க்ஷன். இந்த சிம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருந்து சப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து ஃபங்க்ஷன் காலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ட்ராயிங் எ ஃப்ளோ சார்ட். எப்படி ட்ரா பண்ணணும் ஃப்ளோ சார்ட், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ளோ சார்ட் வந்து கிளியராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கண்டிப்பாக ஒரு லாஜிக்கலாக ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கணும், அடுத்து எண்டு பாயிண்ட் இருக்கணும். அடுத்தது ஸோ ப்ராசஸ் சிம்பிளில் ஒரே ஒரு ஃப்ளோ லைன் மட்டும்தான் வெளியே போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு ஃப்ளோ லைன், அடுத்து வெளியே ஒரு ஃப்ளோ லைன். ஸோ அடுத்ததுன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் என்டர் த டெசிஷன் சிம்பிள். ஸோ இந்த டெசிஷன் சிம்பிளில் ஒரே ஒரு ஃப்ளோ லைன் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு ஃப்ளோ லைன் உள்ளே வருது. அப்புறம் ஸோ இந்த டெசிஷனில் அடுத்தது வந்து ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் யூஸ்ட் இன் டெர்மினல் சிம்பிள். ஸோ இந்த டெர்மினல் சிம்பிளில் ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வித்தின் ஸ்டாண்டர்ட் சிம்பிள் ரைட் ப்ரீஃப்லி. ஸோ நம்ம கமாண்டையெல்லாம் இதுலேயே நம்ம கொடுக்கலாம், அந்த சிம்பிள்குள்ளேயே நம்ம கொடுக்கலாம். அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் ஷுட் பி அவாய்டட். ஸோ இந்த ஃப்ளோ லைனில் நடுவில் இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.